கால்பந்து உலக கோப்பையில் ஒரு புறம் மெஸ்ஸி, ரொனால்டோ, எம்பாபே ஆகியோரின் மாயாஜாலம் ரசிகர்களை கவர்ந்த நிலையில், அதே நேரத்தில் பிரேசிலின் ஒரு சூப்பர் ஸ்டாரின் இல்லாமை ரசிகர்களை ஏங்க வைத்தது. அந்த குறை பிரேசிலின் நெய்மர். தற்போது அந்த குறையும் நீங்கியுள்ளது. நெய்மரின் காயம் குறித்திருந்த சந்தேகங்களும் முற்றிலும் விலகி உள்ளன. 981 நாட்கள், அதாவது 2 ஆண்டுகள் 8 மாதங்கள் 8 நாட்கள். கால்பந்து உலகமே இந்த தருணத்திற்காக காத்திருந்தது. இறுதியாக அந்த காத்திருப்புக்கு முடிவு கிடைத்திருக்கிறது. பிரேசிலின் சூப்பர் ஸ்டார் நெய்மர் ஃபிஃபா உலக கோப்பையில் மீண்டும் களமிறங்கியுள்ளார். 981 நாட்களுக்கு பிறகு நெய்மர் பிரேசில் அணிக்காக மீண்டும் போட்டியில் விளையாடினார். ஸ்காட்லாந்துக்கு எதிரான இந்த போட்டியில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போட்டியின் 76வது நிமிடத்தில் சப்ஸ்டிடியூட்டாக களமிறங்கிய நெய்மருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடைசியாக நெய்மர் உலகக்கோப்பை தோன்றியதிலிருந்து இப்போது வரை பல மாற்றங்கள் நடந்துள்ளன. காயங்கள் அவரை விடவில்லை. பலமுறை மைதானத்திற்கு வெளியே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவரது கால்பந்து வாழ்க்கை குறித்தும் பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் நெய்மர் ஒருபோதும் மனம் தளரவில்லை. உலகக்கோப்பை போட்டியில் நெய்மர் களமிறங்கியவுடன் மைதானத்திலிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் தொலைக்காட்சி முன் அமர்ந்திருந்த கோடிக்கணக்கான ரசிகர்களும் உணர்ச்சி வசப்பட்டனர். ஏனெனில் இது ஒரு வீரரின் மீள்வரவு மட்டுமல்ல, இது நம்பிக்கையின் மீள்வரவு, பிரேசிலின் கனவுகளின் மீள்வரவு. உலகக்கோப்பைக்கு முன்பு நெய்மர் காயத்தால் அவதிப்பட்டு வந்தார். இதனால் அவர் உலகக்கோப்பையில் விளையாடுவாரா என்ற சந்தேகம் நிலவியது. ஆனால் நாக் அவுட் சுற்றுக்கு முன்பாகவே அவர் மீண்டும் களமிறங்கியிருப்பது பிரேசிலின் உலகக்கோப்பை கனவுகளுக்கு புதிய நம்பிக்கையை அளித்திருக்கிறது. இப்போது அனைவரின் கேள்வியும் ஒன்றுதான்: நெய்மர் தனது இந்த மீள்வரவை மறக்க முடியாத ஒன்றாக மாற்றுவாரா? பிரேசிலை மீண்டும் உலக சாம்பியனாக்கும் பயணத்தில் முக்கிய பங்காற்றுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.